ஒரு ஆற்றுக்கு நடுவே பழமையான தட்டி பாலம்னு சொல்லுவோம்ல, மரப்பாலம், அதுதான் கட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து பழசை எடுத்துட்டு புதுசாக கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மூங்கில் பாலம்னு சொல்லக்கூடிய தட்டி பாலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பயன்பாட்டில் இருக்கு. இது அதிகமாக எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆறுகள், சின்ன சின்ன வாய்க்கால்கள் எல்லாத்துலயுமே இதை பயன்படுத்துறாங்க. இதோட பயன்பாடு இப்ப குறைவா இருக்கிறதுனால அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. இந்த தட்டி பாலம் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து மூங்கில்ல மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வளையும் தன்மை கொண்டதுனால ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மூங்கிலோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால மரத்தோட ரீப்பாவில் தான் இப்போ செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், ஆரோசதி மரத்தை வச்சு பாலம் மாதிரி கட்டி அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீப்பாவை தான் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கு. இந்த பதிவு இப்போ ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பாலத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வரதுனால நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் பார்க்குறேன். அதுவும் மூங்கிலால் செஞ்சதை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போதான் ரீப்பாவில் செய்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை வீடியோவாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.